ஹாய் காய்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்கக்கூடிய இந்த வேர்ட் பேட்டர்னை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? செலக்ட் லெட்டர் கிளஸ்டர் ஃப்ரம் அமாங் த கிவன் ஆப்ஷன்ஸ் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் சீரீஸ். ஓகேவா? இந்த சீரீஸில் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறதுல என்ன வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை எப்படி ஈஸியாக ஒரு சேம் பேட்டர்ன் எந்த இதுவாக இருந்தாலும் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற மாரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இன்னைக்கு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, டிஹெச்எல், ஹெச்எல்பி, எல்பிடி, பிடிஎக்ஸ் இதில் எது கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டின் மார்க்குக்கு? ஓகேவா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஏபிசிடியை போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் ஐஜேகே எல்எம் என்ஓ பிக்யூ ஆர் எஸ் டியூ வி டபிள்யூ எக்ஸு ஒய் ஜெட். ஓகேவா? இப்படி போட்டுக்கிட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு லெட்டருக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பார்ப்போமா? ஃபஸ்ட்டு லெட்டர் டி இருக்குது. ஓகேவா? டி இருக்குது. டிக்கு அடுத்தது செகண்ட் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச் வந்திருக்கு. அப்போ எத்தனை வேர்டு தள்ளி வந்திருக்கு பாருங்களேன். இஎஃப்ஜி, அதாவது இந்த வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும் நடுவில், ஹெச்சுக்கும் நடுவில் 3 வேர்டு கேப் இருக்குது. ஓகே, 3 வேர்டு வந்திருக்கு. அப்போ 3. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் வேர்டோட ஃபஸ்ட் லெட்டருக்கும் 3 டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதேமாரி செகண்ட் வேர்டுக்கும் தேர்ட் வேர்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் எத்தனை டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போமா? ஹெச்சுக்கும் எல்லுக்கும் பாருங்கள் 3 வேர்டு. அப்போ இதுவும் 3. ஓகேவா? அப்புறம் இது ஃபஸ்ட்டு வேர்டுக்கு. ஓகேவா? அப்புறம் எல்லுக்கும் பிக்கும், எல்லு பி இதுக்கும் 3 வேர்டு தான். ஓகேவா? இப்போ செகண்ட் வேர்டு பார்ப்போமா? செகண்ட் வேர்டு ஹெச்சுக்கும் எல்லுக்கும் பாருங்கள் 3 வேர்டு. ஹெச்சுக்கும் எல்லுக்கும் 3 வேர்டு டிஃப்ரென்ஸ். அப்போ செகண்ட் லெட்டர். அப்புறம் இந்த எல்லுக்கும் பிக்கும் செகண்ட் லெட்டர், எல்லுக்கும் பிக்கும் அதே 3 லெட்டர். அப்போது பிக்கும் டீக்கும் பாருங்களேன், QRS நடுவில் 3 வேர்டு, அதே 3 வேர்டு. இப்போ தேர்ட் லெட்டர் பார்ப்போமா? எல்லா இதுக்கும் எல்லு பி, எல்லுக்கும் பிக்கும் 3 வேர்டு. அதேமாரி பிடிக்கு பார்த்தீங்களா, அதுவும் 3 வேர்டு. அதேமாரி டிஎக்ஸ், டியூவிடபிள்யூஎக்ஸ் 3 வேர்டு, அதே 3 வேர்டு. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? ஒவ்வொரு லெட்டருமே 3 வேர்டு தள்ளி இருக்கு. அப்போ நம்ம இப்போ இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த 5வது இதுவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்படி கண்டுபிடிப்போமா? வாங்க. கடைசியாக என்ன வந்திருக்கு? லாஸ்ட் வேர்டில் ஃபஸ்ட்டு இது பியா, பியிலேருந்து 3 வேர்டு தள்ளணும். ஓகேவா? பியிலேருந்து 3 வேர்டு, QRS, அதுக்கப்புறம் டி தான். அப்போ டி. ரெண்டாவது வேர்டு கண்டுபிடிப்போம். டிக்கு அப்புறம் 3 தள்ளணும். TUVWX. அப்புறம் கடைசியாக எக்ஸ் இருக்குது. எக்ஸ்லேருந்து 3 தள்ளணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், எக்ஸு YZ ஆகிடுச்சா? XYZ ஆகிடுச்சு. இந்தமாரி கடைசியில் வரும்போது என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா நம்ம மறுபடியும் ஸ்டார்டிங் ஏபியிலேருந்து வர ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? சி. ஓகேவா? இப்போ எக்ஸ்லேருந்து 3 வேர்டு தள்ளுங்க. YZ. ஓகேவா? ஏ. இந்த 3 வேர்டு போயிடும். அப்போ பி தான். ஓகேவா? TXB. இந்த ஆப்ஷனில் இருக்கா? டிஎக்ஸ்பி இதோ இருக்குது. அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்படி தான் பேட்டர்னு, இந்தமாரி பேட்டர்ன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்தமாரி எந்த இது கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் இது ஒன்று நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுவும் அதேமாரி தான், பட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கண்டுபிடிக்கும் போது தெரியும். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஓகேவா? பார்ப்போமா? பாருங்க, சிக்கும் ஹெச்சுக்கும் என்ன இது? சிக்கும் ஹெச்சுக்கும் 1 2 3 4 இது இருக்குது சிக்கும் ஹெச்சுக்கும். அதேமாரி
ஹெச்சுக்கும் எம்முக்கும் என்ன? ஹெச்சு எம்மு 1 2 3 4 அதே 4 ஓகேவா. அதேமாரி எம்முக்கும் ஆருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க. எம்மு என்ஓ பிக்யூ 4 வேர்டு, அதே 4 வேர்டு ஓகேவா. இப்போ ரெண்டாவது லெட்டர் பார்ப்போமா. எஃப்க்கும் ஜேக்கும் எஃப் ஜே பாருங்க, நடுவில் 3 வேர்டு தான் வருது, அப்போ 3 வேர்டு ஓகேவா. அப்புறம் ஜேக்கும் எண்ணுக்கும் ஜே என்னு பாருங்க, நடுவில் 3 வேர்டு ஓகேவா. அதுக்கப்புறம் எண்ணுக்கும் ஆருக்கும் எண்ணு 6 நடுவில் 3 வேர்டு ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லெட்டர் ஐக்கும் எல்லுக்கும் பார்ப்போமா. ஐ எல் 2 வேர்டு தான் பார்த்தீங்களா. ஐ எல் நடுவில் 2 வேர்டு தான், அப்போ 2. அப்புறம் எல்லுக்கும் ஓக்கும் எல் ஓ நடுவில் 2 வேர்டு. அப்புறம் ஓக்கும் ஆருக்கும் ஓ ஆறு நடுவில் 2 வேர்டு ஓகேவா. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஃபஸ்ட் லெட்டர் 4 லெட்டர் தள்ளி, ஃபஸ்ட் வேர்டு 4 லெட்டர் தள்ளி இருக்கு. சாரி, ஃபஸ்ட் லெட்டரு 4 லெட்டர் தள்ளி இருக்கு, செகண்ட் லெட்டர் 3 லெட்டர் தள்ளி இருக்கு, தேர்ட் லெட்டர் 2 லெட்டர் தள்ளி இருக்கு. இதே பேட்டர்னை நம்ம 4வது இதுக்கும் போட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க பண்ணுவோம் ஓகேவா. கடைசி இது 6, 6லேருந்து இப்போ 2 2 2ன்னு போட்டோமா. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டுக்கு 4 வேர்டு தள்ளணும். 6லேருந்து 4 வேர்டு தள்ளுங்க பார்ப்போம். 6லேருந்து 1 2 3, 6லேருந்து 1 2 3 4 தள்ளினா டபிள்யூ வருமா? டபிள்யூ ஓகேவா. அதுக்கப்புறம் 6லேருந்து 3 வேர்டு தள்ளுங்க பார்ப்போம். 1 2 3 யூ வருதா? சாரி, 1 2 3 தள்ளினா வி ஓகேவா. அப்புறம் 6லேருந்து 2 வேர்டு தள்ளுங்க பார்ப்போம். எஸ்டி போச்சுன்னா மீதி யூ, அப்போ டபிள்யூ வி யூங்கிறது தான் ஆன்சர். இதில் ஆப்ஷனில் இருக்கா டபிள்யூ வி யூ? ஏ ஆன்சர் ஓகேவா. இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. இந்தமாரி பேட்டர்ன் இது மறக்கவும் மறக்காது. இந்தமாரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போயிட்டு சிஜிஎல் எக்ஸாம்லையோ இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையோ ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டு வந்துடலாம் ஓகேவா. டைம் கன்சம்ஷனும் கம்மி தான் இதுக்கு. அப்புறம் இது மறக்கவும் மறக்காது இந்த பேட்டர்ன் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதேமாரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.